ஹாய், ஹலோ, வணக்கம். இன்னைக்கு நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது நியூசிலாண்டில் வந்து லாண்ட்ரி அதாவது உடுப்பெல்லாம் கழுவுற இடத்துக்கு தான் நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். இங்கே ஒவ்வொரு வீக்கும் உங்களுக்கு கிடைக்கிற டைமில் நீங்கள் உங்களுக்கு காசு போட்டு அதை நீங்கள் உடுப்பை கழுவிட்டு நீங்களே உங்களோட செல்ஃப் சர்வீஸாக கழுவி எடுத்துக்கொண்டு வரலாம். ஸோ அதுக்கு தான் போய் கொண்டிருக்கிறோம். வாங்க வீடியோவுக்குள்ளே போகலாம். இது எங்களோட வீட்டில் இருந்து நான் போய் கொண்டிருக்கிறேன். இப்போ வாங்க வந்தாச்சு. லாண்ட்ரி சர்வீஸை பார்ப்போம். இது 24/7 அப்படின்னு சொன்னால் 24 மணித்தியாலும் திறந்திருக்கும், 7 நாட்களும் இருக்கும். வாங்க நாங்கள் உள்ளே போயிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குது, என்ன மாதிரி உடுப்புகளை போட்டு கழுவி எடுத்துகிட்டு வாரேன்ட்டு சொல்லி. இந்த மாதிரி லைனுக்கு ஒவ்வொரு கிலோகிராம் சம்மந்தமாக அந்தந்த மெஷினில் நீங்கள் போடலாம். பெரிய மெஷினும் இருக்குது. உங்களோட உடுப்புக்கு உங்களோட நிறைக்கு ஏற்ற மாதிரி, உடுப்பில் உள்ள நிறைக்கு ஏற்ற மாதிரி போடலாம். இது 18 கிலோக்கு நீங்கள் 18 கிலோகிராமுக்குள்ளே உங்களோட உடுப்புகள் இருந்தால் இந்த மெஷின்களில் நீங்கள் போடலாம். இந்த கடைசியாக இருக்கிறது அந்த மூண்டும் 10 கிலோக்குரியது போடலாம். அந்த 10 கிலோ வேண்டாம், குளிர் தண்ணியில் கழுகுறதுண்டா நீங்கள் $2 போடணும். இது குளிர் தண்ணிக்கு $5, சுடு தண்ணியில் கழுவுறேன்டா $6 வரும். கோயின்ஸ் நீங்கள் போடணும். இந்த மேலே உள்ள இதில் தான் கோயின்ஸை போடணும். அப்படி இல்லை கார்டும் வைக்கலாம். நீங்கள் இந்த லோன்றுக்குரிய கார்டு எடுத்தீங்கன்னா அதையும் நீங்கள் அதில் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அதில் வைக்கலாம். இந்த சைட்டில் உள்ள எல்லாமே காய வைக்கிறது ட்ரையர். வாங்க இதில் நீங்கள் இப்போ உங்கள்கிட்ட காசு ஒரு தாளாக இருக்குதுன்றா நீங்கள் இதில் கார்டு மூலம் நான் சொல்கிறேன். இது கார்டு எடுக்கிறேன்னா இந்த இதில் போட்டு உங்களுக்கு கார்டு எடுக்கலாம். இது ஆல்ரெடி எங்கள்கிட்ட கார்டு இருக்கிறதால நாங்கள் அதில் போட்டுட்டு இதில் காசை போடணும். அப்படி இல்லாட்டி உங்கள்கிட்ட ஏடிஎம் கார்டு இருந்தால் அதில் போட்டுட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கண்டா சரி.
இது எல்லாமே ட்ரையர் வந்து இது எல்லாமே உடுப்பு காய வைக்கிறது இந்த சைட்டில் இருக்குது. அது வந்து உங்களுக்கு பாருங்க. இது வந்து 18 கிலோ வந்து உங்களுக்கு வந்து $5 ஆல்ரெடி சொன்ன மாதிரி. இப்படி தான் போடுறது. மேலே வந்து டிடர்ஜென்ட் பவுடர் வந்து மேலே போட்டிங்கன்னா சரி. இப்போ இந்த காசை போட்டு $10 போடுவார். போட்டால் $10 $10 வந்து உங்களுக்கு வந்து கோயின்ஸாக வரும். வெளியில் இது கீழே இருக்கிற இடத்தால கோயின்ஸாக வந்துடும். அதுக்குள்ளே நீங்கள் கையை போட்டு இருக்க வேண்டியது. $10 கோயின்ஸ் வந்து கிடைச்சிடும். எங்கே நீங்கள் தாளா உள்ள இதில் வந்து டொலர்ஸை வந்து இதில் போட இல்லாத மிஷினில் நீங்கள் கோயின்ஸாக மாற்றிட்டு தான் போடணும். ஃபஸ்ட்டுக்கு இதை நல்லா மூடிட்டு அந்த மேலே வந்து கோயின்ஸை போட்டோம்னா சரி. சுடு தண்ணியில் கழுவாமல் குளிர் தண்ணியில் கழுவுறதுனா உங்களுக்கு $5 போட்டிங்கன்னா ஓகே. போட்டால் 25 நிமிஷம் இருக்கும் அது கழுவி முடிஞ்சு வரதுக்கு. கழுவி முடிஞ்சதுக்கு பிறகு அதை எடுத்து நான் சொன்ன மாதிரி மற்ற பக்கத்தில் உள்ள ட்ரையரில் போட்டோம்னா அதில் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டைமுக்கு நீங்கள் போட்டிங்கன்னா ஓகே. 25 நிமிஷம் காட்டு. ஸோ நாங்கள் இதை போட்டுட்டு வெளியே நாங்கள் போகலாம். அது 25 நிமிஷம் இருக்குது தானே, அது முடிய எங்களுக்கு அதுக்கு பிறகு நாங்கள் அதை எடுத்துகிட்டு மற்ற பக்கம் உள்ள ட்ரையரில் போடணும். ஸோ அது வரைக்கும் அந்த டைம் வரைக்கும் நாங்கள் வெளியே போவோம்.